என்ன நம்ம பிள்ளை ஒன்று ஒரு பையோட காஃப் கூட போயிட்டு இருக்கு அப்படிமா, போன் அடி வேணா காஃப் கூட போகுது. குரான் ஓத தெரியுமா? இதுக்கு மட்டும் காஃப் நூன் ஞாபகம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். காஃப் கூட போகுது. சரி சரி நேரில் அவன் பேசணும் வந்துடுவான். வந்தோடனே என்ன அவளுக்கு பிடிக்கல, அவன் இங்க இப்படி வருவான், நாய்க்கு என்ன தொங்க விட்டுருப்பான், இந்த நாய்க்கு அந்த நாய்க்கும் பிக்கப் ஆயிரும், ஓடி போயிரும். பிக்கப் ஆயிரும், இவனுக்கு பிக்கப் ஆகாது. இவன் வேசனையில வந்து சொல்லுவான், என்னென்ன எம்ம பயில இருந்தா கூட பரவாயில்ல ஏத்துக்கலாம்னு. இவன் புது பயிலா கண்டுபிடிக்கான், புது பயிலா நம்மளா கூட ஏத்துக்கலாம். அந்த புண்ணுல காஃபு கூட போறோம், தாங்க டென்ஷனா இருக்கணும். ஒரு பெண்ணே மகர் கொடுத்து கல்யாணம் முடியாம பார்ப்போம், அதுக்கு மட்டும் அம்மா முன்னாலே படுத்துக்கிடுவான். 40 பவுனு, 1 லட்சம் ரொக்கம், 7 கொள்ள பழம், கைத்தாறு முறுக்கு 3 பண்டலு, நல்ல மேலப்பாளையம் பணியாரம் 200, நல்ல ஜிலேபி வச்சு நல்லா எண்ணி கொடுப்பான். அப்ப மட்டும் மச்சான் வந்துடுடா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வந்துடும். நல்லா தாடிகள்லாம் வலிச்சு மொழுன்னு இருப்பான். இவன் அதுக்கு மட்டும் கூட வரமாட்டான். இவனுக்கு இந்த மாதிரி சமுதாய அக்கறைங்கிற பேர்ல இனவெறியர்கள் இவன்லாம். இவன் யார் தெரியுதா? இனவெறியன். முஸ்லீம் பிள்ளையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் இவன்? என் கூட வந்தா பரவாயில்ல, அவங்க கூட போகடான்னு புரிஞ்சு வச்சிருக்கான். இவன் நோக்கம் இந்த பெண்கள் கெட்டு போக. அப்படி எல்லா இளைஞரையும் நான் சொல்லல, அதையும் நான் தவறு சொல்ல. சில இளைஞர்கள் அல்லாஹ்வை பயந்து உண்மையாக அந்த பிள்ளைகளின் அக்கறை கொண்டு நம் சமுதாயத்து பெண்களுடைய கண்ணியம் சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக பிடிச்சு கொண்டு பெற்றோட்டை விட்டுட்டு பெற்றோட்டை திட்டையும் வாங்கிட்டு இனி இந்த பக்கம் வரக்கூடாது இவனை மிரட்டி விடுறா பெற்றோர். அப்பவும் சொல்றான், இவளுக்காக நான் பின்வாங்க முடியாது. ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்ணுடைய கண்ணியம் என்னால் காக்கப்பட்டால் நிச்சயமா அல்லாஹ் இடத்தில் எனக்கு கூலி உண்டு என்ற நம்பிக்கையோடு அதற்காக பாடுபடுகின்ற இளைஞர்களும் உண்டு. ஆகவே காதல் தினம் என்ற பெயரால் நடக்கின்ற கலாச்சார சீரழிவை முஸ்லிம் சமூகம் கடுமையான கரம் கொண்டு எதிர்க்க வேண்டும், வன்மையாக எதிர்க்க வேண்டும். அதன் அடையாளமாக இங்கு கூடியிருக்கிற கூட்டத்தை நான் கருதுகிறேன். பிள்ளைகளை ரொம்ப கண்ணியமா வளருங்க. பெற்ற பிள்ளை பொம்பளை பிள்ளை என்பதற்காக அவர் மீது சந்தேகம் இல்லாமல் இருந்து விட முடியாது. இன்றைக்கு இருக்கிற மொபைல் போன் இருக்கு பாருங்க, மொபைல் போன் வெரி டேஞ்சரஸ் வெப்பன், மோசமான ஆயுதம் மொபைல் போன். நான் கேட்கிறேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு மொபைல் போன் எதற்கு? இதற்கு முன்பு வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் மொபைல் போன் வச்சுட்டு தான் கல்லூரிக்கு போனார்களா? ஹாஸ்டல்ல வெளியூர்ல தங்கி படித்த பெண்கள்லாம் நல்ல உயர்ந்த அந்தஸ்து வந்திருக்காங்க. என்னைக்காவது மாதத்துக்கு ஒரு நாள் ட்ரெங்கால் போட அனுமதி உண்டு. வேற எதற்குமே அனுமதி இல்லாத காலத்தில் கல்லூரி படிப்பை முடித்து வந்த பெண், உயர்கல்வி படித்த பெண்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எதற்காக பெற்றோர்கள் இன்றைக்கு தான் வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு எதற்கு மொபைல் போன் நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள்? அது பசங்களா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம், 2 பேருக்கு ஏன் நீங்கள் மொபைல் போன் வாங்கி கொடுக்கணும்? மொபைல் போன் வாங்கி கொடுத்து என்ன நடக்கு தெரியுமா? வீட்டில இருந்து அப்படியே தெரு முனை வரைக்கும் தான் அமைதி. தெரு தாண்டவனே அப்படி தூக்கி காதுல வைக்கிறது தான். பஸ் எல்லாம் அவன் தான் ஒதுங்கி போகணும். சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா, டே 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 சொல்லுடா, டே தூங்கலடா செத்துருவண்டா, சொல்லுடா. சைத்தான் தானே, அதை ஏற்றி விட்டுருந்தோம். பஸ்ல படி ஏறதும் தெரியாது, கண்டக்டர் டிக்கெட் கேட்பான், தானா கை சொல்லுடா மச்சான், கண்டக்டர் டிஸ்டர்ப் பண்ணாம்டா சொல்லுடா. இறங்கி கேம்பஸ் வரைக்கும் பிரின்சிபல்ஸ் பண்டால போய் வந்துட்டாம்டா, கட் பண்றா. அது வரைக்கும் ஆன்லைன். உன் அப்பா எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கான்? அப்பா என்னோட பார்க்கான் தெரியுமா? அப்ப தங்க நைட் 11:30 மணி சவுண்ட் கேட்க அட்டி கொத்து, இங்க தீ அடியில பிடிச்சி நாவு எரிஞ்சு வயிறெல்லாம் புண்ணா இருப்பான். இவன் மவ அங்க போடுற செல்லு அங்க போய் நிறுத்துவான். மண்ணா படிப்பாளுவா டிகிரி, ஒரே டிகிரி பட்டம். கல்லூரி மாணவியா இருக்கும் போதே தாய் என்ற டிகிரி பட்டத்தோட வந்துடுறான். அம்மாவாய் வந்துடுறான், அம்மா பட்டத்தோட வந்துடுறாள். மாணவியா போறவ அம்மாவா வெளியே வந்துடுறான். மொபைல் போன் வாங்கி கொடுக்காதீங்க. அவளை எல்லாம் நல்லா கேட்டுக்கா, மொபைல் போல எல்லாம் சைடு வைப்ரேஷன்ல போட்டுக்கிடுவா. அவளுக்கு இங்கதான் இருக்கும், இதயம் துடிக்கணுமா. அவன் அடிக்க டேய் நான் மொபைல் எங்க வச்சிருக்கேன் தெரியுமாடா? அடி நாயா நீ எங்க வச்சிருப்பேன் எனக்கு தெரியும் டி. துடிக்கடா இதயம், துடிக்கும் டி. அப்போ கரெக்டா 4 மாசம் 10 நாள் இங்கேயும் டக்கு டக்குன்னு துடிக்கும். அப்ப இங்க மிதிக்கடா இங்க இடிக்கடான்னு சொன்னா ஊரை விட்டு ஓடிடுவான். அந்த அணி களைச்சி விட்டு ஆக்னஸ் போய் களைச்சிட்டு வீட்டில் வந்து பேன்னு முதல்ல உட்காந்துருக்க வேண்டியதான். இந்த நாடகம் வைக்காது, எனக்கு பிடிக்காது, அம்மா எனக்கு மூட் அவுட். இங்க மூட்டோட புடிக்கிட்ட அப்புறம் மூட விட்டாம என்ன பண்ணுவோம்? மூட்டோட புடியாச்சு அப்படின்னா நடக்கா இல்லையா? சமூகத்தில் நடக்கிற விஷயம் அசிங்கங்களுடைய காரியமா இருக்கு. மொபைல் போன் பிளேஸ் வாங்கி கொடுக்காங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு 2 வீலர்லாம் தேவையில்லை, வாகனங்களும் தேவையில்லை. பஸ்ல ஏற்றி விட்டு நேரம் இறங்கணும், பஸ் விட்டு நேரம் இங்க வந்து இறங்கிடணும். முஸ்லீம் பிள்ளைகள் டிசிப்ளினா விளக்க கத்துக்கணும். பெற்றோர்கள் அதே மாதிரி பிள்ளைகள் பரதா போடுற விஷயத்துல ரவுடி பேவலியமாய் போட்டு கிடையாது. ரவுடி பிள்ளைகள் மாதிரி இப்படி போட்டுட்டு ஸ்கார்ப் எடுத்து தலையெல்லாம் எவ்வளவு போடுறது கிடையாது. ஒன்னும் இப்படி கட்டிக்கிறா ஐயர் மாதிரி, இல்லன்னு இங்கன போட்டு வாழ பாப்புங்க வாங்கல இல்ல வாங்க அப்படிங்க.
நடக்க ரவுடி பேவுளிய மாதிரி ட்ரெஸ் போடுது. அவன் அப்ப என்ன செய்யறான், போகும்போது என்னமோ பிள்ளைய பொண்ணுக்கு அனுப்புற மாதிரி 3 கிலோ பூவை வாங்கி வச்சு விட்டு போமா வந்து போ. என் பிள்ளை பொண்ணு மாதிரியே போறா, பொண்ணு மாதிரி தான் போவா, மாப்பிள்ளையோட வந்துருவா. மார்க்க அனுமதிக்கல. நீ செய்யாத. வாசனை திரவியத்தை போட்டுக்கொண்டு ஆண்களுக்கு சபையை கடந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விபச்சாரத்தை அடையாளம் காண வேண்டுமா, வாசனை திரவியத்தை அணிந்து கொண்டு ஆண்கள் சபையை கடக்கிறாள், அவள் விபச்சாரின் அடையாளம். நாங்க நீ என்ன செய்யற, 3 முழம் பூ வச்சுட்டு கல்லூரிக்கு அனுப்புற, பிள்ளை எங்க விளங்கும், பிள்ளை எங்க விளங்கும். அதனால மொபைல் போன் வேண்டாம், பிள்ளைகளுக்கு வாசனை திரவிய வேண்டாம், போடுற பர்தா பக்காவா போடுவீங்க, இல்லன்னா பர்தா போடாத. ஏன் ஊரை ஏமாத்துறீங்க மக்கள், ஏன் நீங்க முஸ்லீம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறீங்க. பர்தாவை அல்லாஹ்வும் தூதரும் அவங்களுடைய தோழியரும் அல்லாஹ்வுடைய தோழியர்கள் எப்படி அணிந்தார்களோ அது போன்று அணிகிற மாதிரி பெற்றோர் கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா நீங்க உங்களை ஏமாற்றிக் கொண்டு உங்கள் பிள்ளைகளை ப்ரௌசிங் சென்டர் வெரி டேஞ்சரஸ்.